அதான் மேடம் நம்ப முடியாத உண்மை. நம்ப முடியாத உண்மைன்னா என்ன நடக்குது, நம்ப முடியாம இருக்கியா, நான் உண்மையா இருக்கேன், அந்த மாதிரி ஒரு ஃபீலிங் வரணும். என்ன நடக்குது, கண்ணுக்கு நல்லா தான் தெரியுது, நல்லா பாக்குது, ஆனா எப்படி நம்புறது, நம்ப முடியாம ஒரு உண்மை. அதான் மேடம். பரம்பரை முஸ்லீம் வந்து பண்ணாங்க. இப்போ முஸ்லீமா இல்லை மேடம். சொல்றேன் அப்பா முஸ்லீமா தாத்தா அவங்க பாட்டு தெரியாது. ஆமா அது மாதிரி எப்படியோ இங்கே சொல்லுங்க முஸ்லீமா இருக்காங்க. அம்மா இல்லை மேடம். ஏன் மேடம் 5 பேர் நமாஸ் பண்றீங்க? 3 வேளை சாப்பிடுறேன் இல்லைங்களா, ஒரு வேளையாச்சும் நம்ம கடவுளை நினைக்கணும். ஆனா 5 வேளை நான் வந்து ஒரு காரணம் 5 பேர் நமாஸ் என்ன நமாஸ் பண்றீங்க? இல்ல என்னன்னு சொல்லுவீங்க? 5 மணி நேரம் காலகட்ட 6 மணிக்கு சூரிய வந்து சவுண்ட் வரும். அல்லாஹ் அக்பர் எங்க நீங்களா காலைல கேட்டிருக்கீங்களா? என்ன அர்த்தம்? அல்லாஹ் அக்பர் ஆரம்பிப்பாங்க. அல்லாஹ் அக்பர் என்ன சொல்றாங்க சொல்லுங்க. எல்லாம் கேட்டிருக்கீங்க. என்ன சொல்றாங்க? அர்த்தம் இருங்க. அர்த்தத்துக்கு கண்டுபிடிச்சிங்களா? என்ன சொல்ல தெரியுமா? கண்டுபிடிச்சிங்களா? முயற்சி பண்ணீங்களா? இல்ல. எனக்கு தேவை இது வந்து முஸ்லிம் மந்திரம். எதுவன் அப்ப அவங்க நினைக்கிறாங்க இது முஸ்லிம் மந்திரம் இல்ல மேடம். அராப் பாஸ். அந்த அராப் பாஸ் அல்லாஹ் அக்பர்னா மகத்தான கடவுள். அல்லாஹ்னா அவங்க பாஸ்ல வந்து கடவுள். இங்கிலீஷ்ல வந்து என்ன மேடம் கடவுளுக்கு பேர் என்ன? காட். காட். முஸ்லிம்ல அல்லாஹ். தமிழ்ல இறைவன். அதான் வேற ஒன்றும் சொல்லு. மகத்தான இறைவன் அவங்க பாஸ். 2வது மேடம் 3 இருக்கு மேடம். அல்லாஹு அக்பர். 2வது லா இலாஹ இல்லல்லாஹ். அதாவது கடவுள் இல்ல அல்லாஹ் தவிர. லா இலாஹ இல்லல்லாஹ் அது சொல்லணும். 2வது. 3வது மேடம் முஹம்மது ரசூலுல்லாஹ். முஹம்மத் வந்து அல்லாஹ்வுடைய தூதர். 3 வாட்டி 5 வாட்டி சொல்லுவாங்க. இதான் சொல்லுவாங்க. வேற ஒன்றும் சொல்ல மாட்டாங்க. ஏன் மேடம் சொல்றீங்க? வேற கடவுள் கும்பிடக்கூடாது, மனுஷனை கும்பிடக்கூடாது தானே மேடம்? 5 வாட்டி சொல்றீங்க. வேற யாராச்சும் வந்து உங்களை மாத்திடக்கூடாது, இவனை கும்பிடு அவனை கும்பிடு வந்து சொல்லக்கூடாது மேடம். 5 வாட்டி நீங்க சொல்றீங்க. முஹம்மது ரசூல். அப்பதான் வேற 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 அதான் சொல்லுங்க. இது 3 தான் முக்கியமான வேலை. மெயினா இதான் மாறக்கூடாது. அதனால இவங்க வந்து ஒரு மனிதனை கூப்பிட மாட்டாங்க. நம்மளும் வந்து எந்த மனு கூப்பிட தேடிட்டு இருக்கீங்க மேடம். எந்த மனு கூப்பிடணும்னு நீங்க வந்து தேடிட்டீங்க. சரி சித்தி பாபா தெரியுமா உங்களுக்கு? தெரியுமா? கேள்விப்பட்டு. அவர் என்ன மதம் மேடம்? என்ன மதம் அவரு? நீ கூப்பிடுங்களா மேடம்? ஏன்? மனிதன். நீங்க படம் வச்சு
ஸ்டாச்சு வச்சு பூஜை பண்ணுறது. அவரோட வாயில என்ன பண்ண வரும்? உயிருக்கு வாயில என்ன வரும்? அவர் உயிரை இருக்கும்போது வாயில ஒரு வார்த்தை வரும். என்ன வரும்? அல்லாஹ் மாலிக். அல்லாஹ் மாலிக். நீங்களும் மாத்தி என்ன மாத்தீங்க? சாய்ராம். யாரு மாத்தினா? உங்களுக்கு இஷ்டப்படி. அல்லாஹ் மாலிக் சொல்ல மாட்டேன். இப்போ முஸ்லிம் பாருங்க, சாய்ராம் போட்டுக்கோங்க. அவன் கும்பிட மாட்டான். அந்த 5 பேர் ஏன் சொல்றாங்கன்னா, நான் மாறக்கூடாது, மனிதனை கும்பிடக்கூடாது, ஒரே இறைவன் தான் அவங்க சொல்றாங்க. இவ்வளவு மணி இங்க வலி வராது, இங்கே வலிக்காது. எஸ் மேடம். என்ன சொல்றது? உங்களாம் வராது மேடம். கொண்டேஷன் வராது. கொண்டேஷன் வராது மேடம். அவங்களுக்குலாம் ஒரு கடை சொல்றாங்க, நீங்க தான் இந்த மனுஷனா அந்த மனுஷனா இவங்க அவங்களுக்கு குடும்பமா தாடி வச்சுரா தாடி வைக்காத வரா போய் தேடி இருக்கீங்க. ஜனமுனி ஜனமுனி வேற, சங்கதி கருமன் வேற, பாம்பாடி சித்தர், பிசி சித்தர் எல்லாம் போய் தேடி இருக்கீங்க. நீ வாயா வாயா. ஏன் பயப்படுறீங்க? நான் ஒன்றே சொல்றேன். உங்க பேர் வாயா. எங்கேயா போய் தேடி இருக்கேன்? ஆல்மோஸ்ட் ஆல் ஓவர் இந்தியா ஃபுல்லா. எனக்கு தெரியல, உடம்பு சரியில்லாம ஆயிடுச்சு. அது பொண்ணுக்கு சொல்லி எங்க போய் தேடி ஆல் ஓவர் இந்தியா ஃபுல்லா பண்ணலாம். ஏன் யாராவது என்ன சரி பண்ணுவாங்க? இல்ல ஏன் எப்படி பிரச்சனை வந்துச்சு? பிரச்சனை ஒரு எனக்கு தெரியாத ஒரு உலோகத்தை வச்சு பூஜை பண்ணிட்டேன். அது பஞ்சபட்சின்னு சொல்லுவாங்க. அந்த எந்திரத்தை வச்சு ஒரு ஜஸ்ட் ஒரு பூஜை தான் பண்ணேன் ஒரு நாள். அந்த பூஜை எப்படி பண்ணது கூட தெரியல. நான் வீட்டில் கூட பூஜை பண்ணதில்லை. ஏதோ ஒரு புக்கை படிச்சு இது மாதிரி பண்ணோம்னாங்க. அது மாதிரி ஒரு 10-15 நிமிஷம் பண்ணதான் என் கதை முடிஞ்சது. அன்னைக்கு சாயந்தரமே மயக்கம் வந்துருச்சு. பிபி ஒரு நார்மலான பர்சன், பிபி ஒரு 180 அது மாதிரி ஆயிடுச்சு. ஹார்ட் வந்து ஒரு 150-160 பீட்ஸ் வரும் பர் செகண்ட். அது மாதிரி ஆகி அடிக்கடி மூச்சு விட முடியாது. என்ன செத்து போயிடுவோமோ அப்படின்ற ஒரு நிலைமை. ரெண்டாவது ஒரே வாரத்தில் ஒரு 7-8 கிலோ குறைஞ்சிட்டேன். என்னால் ஒரு அரை இட்லி கூட சாப்பிட முடியல. நான் முடிவு பண்ணிட்டேன், நான் சீக்கிரத்தில் இறந்துருவாங்க. என் வீட்டில் என் மனைவிலாம் வந்திருக்காங்க. எல்லாமே என்ன நினச்சிட்டாங்க, இவங்களுக்கு மனநிலை பாதிச்சிருச்சு அப்படின்னு நினச்சிட்டாங்க. ஏதோ மனநிலை பாதிச்சிருச்சு. டாக்டர்லாம் முடிவு பண்ணிட்டாங்க மனநிலை பாதிச்சிருச்சு. இதை சரியாகுமான்ட்டு ஒசூரில் ஒரு பெரிய ஜோசியக்காரர், அவர் நம்ம முதல்வருக்குலாம் வந்து அட்வைஸ் பண்ணுறவர், அவர்கிட்ட போனோம். அதே மாதிரி ராமேஸ்வரம் போக சொன்னாங்க. போயிட்டு அந்த தீர்த்தத்தில் குளிக்க சொன்னாங்க. அந்த தீர்த்தத்தில் குளித்தேன். எத்தனை தீர்த்தம்? 21 கிணறு. அங்கே போயிட்டு வந்ததே எனக்கு ஒரு, அங்கே போயிட்டு நைட்டு இது மாதிரி மூச்சு திணறல் ரோட்டில் விழுந்து ரோட்டில் போகிற வரைக்குமே நான் ஹாஸ்பிட்டலில் சேர்த்து தனியாக போயிட்டேன். ஏன்னா வீட்டில் யாரும் நம்பலை மனநிலை பாதிச்சிருச்சுன்னாங்க. எனக்கு தெரிஞ்சிருச்சு இது மனநிலை பாதிப்பு இல்லை, அதை தாண்டின ஒரு விஷயம் ஏதோ ஒன்று நம்ம பூஜை பண்ணதுனால தான் வந்துச்சு. அது வரைக்கும் ஹெல்த்தி, ஹெல்த்தி பர்சன், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இது எல்லாம் போயிட்டு நான் முடிவு பண்ணிட்டேன், நம்ம இறந்துட போகிறோம் சீக்கிரத்தில் அப்படின்ற ஒரு சூழ்நிலை. என் ஃப்ரெண்டுக்கு வந்து ஃபோன் பண்ணி நான் பஸ்ஸில் ராமேஸ்வரம் திருப்பி வரும்போது, நான் அது இல்லாமல் கர்நாடகாவில் எல்லா கோயிலுக்கும் போயிருக்கேன். யார் யார் உப்பை தின்னா சரியாகணும்னா உப்பை தின்னேன், மண்ணை தின்னோம்னா மண்ணை தின்னேன். அது மாதிரி சுற்றினேன். ஏதோ ஒரு தீர்வு கிடைக்காதான், ஆனால் எதுவுமே எனக்கு ஹெல்ப் பண்ணல. கடைசியாக என் ஃப்ரெண்டுக்கிட்ட ஃபோன் பண்ணி அழுகுறேன், நான் இது மாதிரி இருக்கு, நான் இறந்துருவோம் போல இருக்கு, ராமேஸ்வரத்துலேருந்து ரிட்டர்ன் வரேன், நான் ஊர் வந்து சேரும்னான்னு தெரியல அப்படின்ட்டு. அப்போ வந்து நான் சிவா சார்னு ஒருத்தரை பற்றி கேள்விப்பட்டேன். நீ யூடியூப்ல சர்ச் பண்ணி பாருன்னா, யூடியூப்ல சர்ச் பண்ணி பார்த்தோம்னா என்னுடைய மனநிலை என்ன பிரச்சனை அனுபவிச்சனோ அதை பேசின முதல் ஆள். அதுதான் ஆல்டர்னேட்டிவ் தெரப்பி, பிராணி ஹீலிங்கு, அது இது ரேக்கி எல்லாம் போனேன். எல்லாம் யாராலையும் கண்டுபிடிக்க முடியல இதுதான் பிரச்சனைன்னு. கடைசியாக நான் வந்தேன், சென்னை கிளாஸில் அட்டன் பண்ணேன். சார் கரெக்டாக சொல்லிட்டார். அவர் ரிமூவ் பண்ணி விட்டார். 1.5 மாசமா என்னால் மூச்சு விட முடியாது. அன்னைக்கு தான் வந்து முழு மூச்சை இழுத்து விட்டேன். அதுக்கப்புறம் நான் இன்னைக்கு ஒரு நல்ல நிலையில இருக்கிறேன்னா சார் மட்டும்தான் காரணம். அவர் என்னோட கைடன்ஸ் இல்லைன்னா என்னோட நிலைமை என்னோட. தேங்க்யூ சார். வேற யாராலையும் பண்ண முடியல, அதுதான் பிரச்சனை. பண்ண முடியாதவங்க வந்து வேற காரணம் சொல்றாங்க, மனநிலை பாதிப்பு. ஏன் சார் அவங்க பல இறைவனை கும்பிடுறாங்க.
நம்ம கொடுக்காத முக்கியம் இதான் தர்கா போனா எதை கும்பிடுவாங்க எஸ் கடை கும்பிடணும் வாங்கலாம் இது கும்பிட மாட்டாங்க வேறுபாடு இருக்கு சுன்னிஷியா இந்த சுன்னிஷியா மேடம் சுன்னி அது ஒரு கூட்டம் இருக்கு கடை எப்படி பூஜை பண்ணுவா எங்க போக மாட்டாங்க இந்த சுன்னி அது ஷியா அது முன்னேறலாம் போட்டுட்டு அதில் பூஜை பண்ண மேடம் பண்ணிருப்பாங்க இப்படி இதை பண்ணிருப்பாங்க ஆமா இல்லையா தமிழ் படம் எல்லாம் காமிப்பாங்க பேய் போடுறது எங்க போனோம் தர்கா போறோம் நாங்க போறோம் இவங்க போக மாட்டாங்க எஸ் மேடம் காஞ்சனா படம் அழகா காமிச்சா ஆமா இல்லையா மேடம் இது படம் பார்த்தீங்களா அப்படியே படம் போயிட்டு அங்கதான் போவாங்க இன்னொரு படம் அருந்ததி தர்கா தான் ஆமா இல்லையா மேடம் எஸ் ஆத்மா இருக்கு அந்த ஆத்மா பண்ணோம் இறைவன் சம்பந்தம் பண்ணலாம் அவங்க சொல்லுவாங்க இறைவன் அதனால்தான் இது நாகூர் போற போறாங்க நாகூர் போறோம் இங்க கிளீன் பண்ணும் எக்கச்சக்கமா ஆத்மா அங்க உட்காந்துருக்கு ஒன்னு ரெண்டு இல்லை ஆஜ்மீர் போயிருக்கேன் நானு இங்கே போனேன் இங்கே பயங்கர எல்லாம் தர்கா சமதியா ஆமா கல்லறை அவ்வளவுதான் தனிப்பட்ட மனிதன் கல்லறை இவங்க கும்பிட மாட்டாங்க இவங்க வந்து அரப் முஸ்லிம்ஸ் ஆமா இல்ல மேடம் எஸ் அவங்க வந்து ஈரானியன் முஸ்லிம்ஸ் இமாம் கும்பிடுறவங்க சுத்தம் போட்டு கல்லறை பண்ணிடுவாங்க இங்க எல்லாம் பாடி புதுசாக இது நடக்குது நம்பிக்கை எல்லாம் போயிட்டு இருப்பாங்க எப்படி சித்திரப்பு தெரியுமோ அதுக்கு அவங்க போயிட்டு அனுப்பி தருவாங்க மேடம் ஆமா இல்லையா எஸ் நம்பிக்கை நல்லா அவ்வளோதான் ஓகே பண்ணலாம் எஸ் தேங்க்யூ சார் இல்லைன்னா நான் இருந்திருக்க மாட்டேன்னு நினைக்கிறேன் நான் அந்த அளவுக்கு மோசமான சூழ்நிலையில் இருந்தேன் தேங்க்யூ பியூட்டி என்னன்னா அந்த ஃப்ரெண்டுக்கு சிவா சார் வந்து ஒரு 7-8 மாசத்துக்கு முன்னாடி தேடி கொடுத்தது நான் தான் இன்டர்நெட்ல அப்ப ஏதோ பார்த்தேன் ப்ளூ கலர் ஷர்ட் வாண்டு மாதிரி இருந்துச்சு மலேசியா இருந்துச்சு சரி இவ்வளவு ஒரு பிராணி ஃபீலிங் மாதிரி போல நான் அதோட கவனம் இருந்துட்டேன் இந்த 7 மாசமா எனக்கு தேவைப்படல அப்ப இதுல இருந்து நீங்க என்ன புரிஞ்சுக்கணும்னா நீங்க வந்து கஷ்டம் வரும்போது தான் இங்க வரணும்னு நினைக்காதீங்க You can make your own time if you want to make your own time. Ask God, God will show you the path. ஆனா நான் வேண்டாம் யாராவது உதவி பண்ண மாட்டாங்களா அதனால நான் அவ்வளவு பேர் ஃபாலோ பண்ணேன் யார் யார் என்ன சொன்னாங்களோ எல்லாம் செஞ்சேன் உங்க டைம் ஆகுது இல்ல மேடம் நீ வர அவசியம் இல்லை மேடம் நம்ம முஸ்லிம் ஐ டோன்ட் ஹேவ் கம்பி நான் வந்து ஒரு படம் வச்சு இந்த படத்துக்கு இருக்கேன் மேடம் நான் ஒரு படம் வச்சுக்கிட்டு வச்சுக்கிட்டு கூப்பிட்டுருப்பாங்க மேடம் நான் மற்ற இடத்துலலாம் பல ஆயிரம் செலவு பண்ணேன் இங்க வந்து எனக்கு செலவு எதுவுமே இல்லை நான் இதை வந்த பிறகுதான் என்னோட வாழ்க்கையில ஒரு பெரிய மாற்றம் நடந்தது நான் அக்குபஞ்சர் ரீதியா மாட்டு மருத்துவ துறையில இருக்கேன் அதுல ஒரு நல்ல முன்னேற்றம் நடந்தது ஒரு கார் வாங்கினேன் அது மாதிரி என்ன சொல்றது இது வந்த 1 இயர்ல அதுக்கு முன்னாடி வந்து எனக்கு செலவு பண்றதுக்கு காசு இல்லை ஒரு 4000 ரூபாய்க்கு என்ன ஒரு ஸ்கேன் பண்றது அதுக்கு என்கிட்ட காசு இல்லை நான் உட்காந்து அழுகுறேன் இது மாதிரி ஒரு சூழ்நிலை ஆயிடுச்சு ஆனா அந்த பிஹெச்ல மட்டும்தான் ஏன் அவங்களை கூப்பிடுனா இது சொல்றது உங்கள்கிட்ட அந்த மந்திரம் பண்ணல சார் அவங்க பாச அரா பாச இதான் சொல்றாங்க அல்லாஹ் அக்பர் லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் 3 வாட்டி சொல்றாங்க மனம் மாறக்கூடாது அதே மாதிரி நீங்களும் சொல்லலாம் நான் தெய்வீக நெருப்பாக இருக்கின்றேன் நான் இறைவன் விரும்புகிற தூய்மையாக வாழ சொல்லுங்க உங்களுக்கு நீங்க சொல்லிக்கீங்க அவ்வளவுதான் நான் சொல்றேன் என் பேரை போல என் குடும்பம் தெய்வீக நெருப்பா இருக்கு என் குடும்பம் இறைவன் விரும்புகிற சொல்லுங்க உங்க நாட்டுக்கு சொல்லுங்க தமிழ்நாடு தெய்வீக நெருப்பாக இருக்கின்றேன் தமிழ்நாடு இறைவன் விரும்புகிற தூய்மைங்க அதே மாதிரி தமிழ்நாடு கவர்மெண்ட்டுக்கு சொல்லுங்க உங்க பிரதமர் அவரு சொல்லுங்க ஸ்டாலின் சொல்லாதீங்க நாடு தமிழ்நாடு பிரதமர் தெய்வீக நெருப்பாக சொல்லுங்க அந்த பொசிஷன் மனுஷன் இல்லை அது சொல்லுங்க என்ன செய்யணும் அந்த ஓட்டமில் அவர் செய்ய ஆரம்பிப்பாரு மனுஷன் சொல்லாதீங்க பொசிஷன் கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு ஆனால் ரொம்ப செஞ்சுக்கோ சார் இப்போதான் கொஞ்சம் மாறி வருது மழை பெய்யுது இந்தியாவில் இப்போ நம்ம சொல்லுவோம் எல்லாத்தையும் சொல்லுங்க காட்டு செடி கிடி எல்லாத்தையும் பிளஸ் பண்ணுங்க அப்போதான் நடக்கும் இந்த மாதிரி
பிபி ஹை பிபி ரொம்ப இமோஷன் எமோஷன்ஸ் படிச்சிட்டீங்களா? லைஃப் ஓகே கேட்டேன் ரொம்ப குட் லைஃப் லைஃப் மணி படிக்கிறேன் லைஃப் நெக்ஸ்ட் ஃபார் நெக்ஸ்ட் லிவர் சார் ஹை பிபினா என்ன? உயர் ரத்த அழுத்தம் என்றால் என்ன? யார் நடத்துறீங்க? உயர் ரத்த அழுத்தம் நீங்க சொல்லுங்க. ஹார்ட் பம்ப் பண்ணும். ஹார்ட் வந்து பம்ப் பண்ணுது. எதுக்காக பம்ப் பண்ணுது? அந்த ரத்தம் நல்ல கட்டு கேமரா போட்டு போடாம புரியும். பிபி பிளட் பிரஷர் சார் இந்த பிளட் ஏன் பம்ப் பண்ணும்? ஹார்ட் பம்ப் பண்ணும். நிக்காம பம்ப் பண்ணும். நிக்கவே முடியாது. நின்னாக்க ஒரு 4 நிமிஷத்துல பிரெயின் செத்து போயிடும். செத்து போனாக்க என்ன போயிடும்? ஸ்ட்ரோக் வந்துடும் சில பேருக்கு. சரியா? பம்ப் பண்ணும். எத்தனை பம்ப் பண்ணுது? சில பேருக்கு வந்து 60 வாட்டி, சில பேர் 170 வாட்டி, சில பேர் ரொம்ப ஹாய். ஒரு பாம்பு பார்த்து என்ன பண்ணும்? பாம்பு பார்த்து என்ன பண்ணும்? பம்ப் பண்ணும். சில வைஃப் வீட்டுக்கு வராது என்ன பண்ணும்? வீட்டு நல்லா சந்தோஷமா பண்ணலாம். மோட்டர் கேட்க வராது வீட்டுக்கு என்ன ஹார்ட் என்ன பண்ணும்? போட்டு போது நான் பண்ண போறேன் உயரம் வந்துட்டானே மாமியை பார்த்தாக்கா ஹார்ட் பம்ப் பண்ண கூட வந்துட்டானே என்ன பண்ண என்ன பேச போறோம் என்ன செய்ய போறாங்க பயம் வந்துடும். அம்மா இல்லையா வீட்டுக்கு போய் போயிடுவாங்க சில பேர் நல்லா நிம்மதியா இருப்பாங்க. வீட்டுக்கு போறேனே இதெல்லாம் வந்து இமோஷன் ஹார்ட் பம்பிங். சரியா? இப்போ வந்து சார்